வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா ஃபிஷ் ஃப்ரை. இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரையை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதில் மசாலாலாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால மீனில் மசாலா கொஞ்சம் கூட உதறாமல் நல்ல கோட்டாகி வந்திருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 8 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் நம்ம மீனில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மீன் மசாலாவுக்கு. மசாலா மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நம்ம மசாலா நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறனால மசாலா மீனில் நல்லா பிடிச்சிருக்கும். கொஞ்சம் கூட உதிராமையே வரும். இப்போ இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீனில் மசாலாலாம் பெரட்டிட்டு நம்ம 1 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா மசாலா உதிராமல் நல்லாவே கோட்டாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். மசாலா பாருங்கள் நல்லாவே பிடிச்சிருக்கும். இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரையை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மசாலா ஃபிஷ் ஃப்ரை. அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு அந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.